இன்னைக்கு நம்ம என்ன மூவி பார்க்க போறோம்னா, மூவி கிடையாது, சீரிஸ். இந்த சீரிஸ் பேர் வந்து டீச் யூ லெசன்ஸ். ரொம்ப வள பேசாம கொலன்னு உள்ள போயிடுவோம். சும்மா படத்தோட ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வேண்டா விருப்பமா ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிருக்கான். ஸ்கூல் என்டர் ஆனோடனே அந்த ஸ்கூலோட டாப்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் நிற்பான். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, சூசைட் பண்றதுக்காக. இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். எல்லாவனுமே எனக்கு கீழே தான். அதுக்கு ஒரு பிளாஷ்பேக். டீச்சர் வந்து பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது இவ்வளோ உட்காந்து ஃபோன் பண்ணிக்கிருப்பாங்க. டீச்சர் வந்து கேட்கும்போது இவன் கொஞ்சம் மண்டை கொலரா பேசிடுவான். இதை பார்த்துட்டு அந்த பையன் வந்து என்ன பண்ணுவான்னா, அவனை அடிச்சிருவான். கேங் சேர்ந்து அவனை அடிச்சு அசிங்கப்படுத்தி விட்டுருவான் கிளாஸ்லயே. ஒரே அசிங்கமா போச்சு குமார்ன்ற மாதிரி அவனுக்கு ஆயிரும். அதனால சூசைட் பண்ணலான்னு ஒரு முடிவு எடுத்துருவான். சூசைடும் பண்ணிடுவான். கொஞ்ச நாள் போலீஸ் விசாரணை எல்லாம் போகும். அவங்க அப்ப கொஞ்சம் பணக்காரன், கொஞ்சம் பெரிய ஆளுன்ற மாதிரி அதை கொஞ்சம் மூடி மறைச்சிட்டாங்க. ஸ்டார்டிங்ல ஒரு பையனை பார்த்தேன் பாருங்க, பாவத்தை அவனை வச்சு செஞ்சிருவாங்க. இவனும் அதே முடிவு எடுக்கிறதுக்காக போவேன். ஆனா அவனால முடியாது, பயந்து விழுந்துருவாங்கிட்டே. அந்த பாவத்தை அந்த பையனை போட்டு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் தட்டி கேட்க ஒருத்தன் வரமாட்டானா நினைக்கும் போதுதான் ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். குட்டிப்பியான் பாருங்க, கன்னத்துல ஒரு குடு. அவனுக்கு கன்னத்துல ஒரு பொலிர் 4 பொலிரை விட்டு, அப்ப கேங் லீடர் அங்கிட்டு இருந்து வருவாப்புல வந்து, யாரா நீண்டுவியான். நான் தான் இப்ப புதுசா வந்து டீச்சரு பாத்துக்கன்னு அம்மா சொல்ல, எல்லாரும் வீடியோ எடுங்கடா அவனை எடுங்கடான்வியான். எதுக்கு பிரச்சனை வேணான்னு நம்மால் அப்படியே எந்திரான்னுவேன். கிடைச்ச வாய்ப்பை நான் என்னைக்குமே விட்டது இன்னொரு குடுப்பு கன்னத்திலே. அப்ப ஸ்கூலோட பிரின்சிபல் வந்துருவாப்புல, யாரா நீ பிள்ளைகளை பூரா அடிச்சுக்கிருக்கேன்னு. அப்ப நம்ம ஆளும் இதை எடுத்து தப்பாலாம் கிடைக்காதீங்க, ஐடி கார்டை நீட்டுவாப்புல. சுருக்கமா சொல்லணும்னா, மாஸ்டர் படத்துல ஜேடி எப்படியோ அதே மாதிரி இந்த படத்துல இவரு, புரிஞ்சுதா? அப்ப நம்மளால வந்து கிளாஸுக்கு வந்துருவாப்புல. கிளாஸுக்கு வந்து நான் தான் அவங்களுக்கு கிளாஸ் டீச்சரு, தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்கண்டுவாப்புல. அப்புறம் அட்டண்டன்ஸ் எடுப்பாப்புல. அந்த செத்தவன் இருக்கான அந்த அவன் பேரை சொல்லும் போது ஒருத்தன் தாவுடுவா பேசி பிரிவான். சிரிச்சுக்கிட்டே பேசுவானா, நம்மால் கொஞ்சம் ட்ரிகர் ஆயிருவான். இப்படிலாம் ஓவரா பேசிட்டே இருக்கேன் நம்மால். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். உங்க அம்மால சொன்னதே சொல்லிக்கிட்டு கீழ் ஓதடா பிடிச்சி இழுத்துக்கு போவேன். இந்த மாதிரி நான் இருக்கும்போது பேசினேன், தலைவன் ஒரு டைலாக் வேற பேசுவான். இருக்கிற டீச்சர்ஸை பூராத்தி தொந்தரவு பண்ணிட்டு, பசங்களை பூராத்தி டார்ச்சர் பண்ணிட்டு பண்றது மாமா வேலை. இதுல உனக்கு பெருமை வாய் ஒருத்தன் போற பேசிக்கிட்டேன் பாருங்க, அடிக்க வருவான். அவனுக்கு ஒரு சங்கிலே ஒரு போர்டு உட்கார்ற மாதிரி உட்கார விட்டாப்புல நம்ம ஆளு. உங்க கிளாஸ்மேட் செத்துருக்கான், ஆனா அதை பத்தி கவலையா படாம இவ்வளவு ஜாலியா இருக்கீங்களே. அப்ப நம்ம ஆளு என்ன சொல்லுவான்னா, எல்லாரும் ப்ரே பண்ணுங்கன்னு. மண்டை கொள்ள இருக்கேன் பாருங்க, அவன் வந்து என்ன சொல்லுவான், எல்லாரும் உட்காருங்கன்னுவான். உட்காருங்கன்னு சொல்றல, இங்க வாங்க அவங்க உட்காருவாங்க பதன்னு. இப்பெல்லாம் போய்க்கு இருக்கும் போது அந்த மண்டை கொலர் என்ன சொல்ல தெரியுமா, எனக்கு பயம் என்னன்னே தெரியாது. அவனுக்கே ஒரு சாட்டு. அதே மாதிரி சொல்லுவேன், எல்லாரும் 3ன்றதுக்குள்ள ப்ரே பண்ணி ஆகணும். 4 hour ப்ரே பண்ணிடுவாங்க. கட் பண்ணா அடுத்து லஞ்ச் பிரேக்கு. அங்கேயே வந்து இவங்க வந்து வரிசையில் நிற்பாங்களே, அவங்க தட்டை பிடிங்கி இவங்க ஓடல நிற்பாங்க. ஒராத்தி வாங்கியிருப்பாங்க. அங்க நம்ம ஆளு இருப்பான். டயலாக் பாருங்களேன். எப்படா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சோறு திங்க வரீங்க? சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் இல்லடா. சோறு திங்கணும்னால ஒழுங்கா லைன்ல வாடான்னு நம்மால் மண்டை கோளாறு. அந்த இதுக்குள்ள கையை விட்டுருவாங்க. கையை விட்டு அதை எடுத்துருவான். எடுத்ததும் இல்லாம அந்த சோறை போய் உபத்தொல்ல போட்டுருவான். நம்ம ஆளு கோவம் வந்துடும். ஒரு எத்து அவனை அப்படின்னாலதான் கீழே விழுந்துருவான். மேல போய் கொட்டிடுமா. அடடா இதாயிடுச்சு. அங்க இருக்கிற பக்கத்துல ஒரு மாப்பு இருக்கும். அந்த மாப்பு எடுத்து குடிங்க நான் மூஞ்சியை தொடச்சு விடுறேன். தொடச்சு விட்டு இருப்பாப்புல. தொடச்சு விட்டு எங்க ஒரு போட்டா எடுங்க வைப்போம். சீஸ் என்னடி இது சீஸ். மண்டகோளம் இருக்கால, கிளாஸ் சுத்தம் பண்ணாம போயிடுவேன் வீட்டுக்கு. நம்ம ஆளு வீட்டுக்கே டைரக்டா போயிருவேன். அவங்க அப்ப முன்னாடி உக்காந்து, அம்மா நீ அவன் பையன் சுத்தம் பண்ணா அவன் வீடு போயிட்டான், அவன் சுத்தம் பண்றது, அதான் நான் அவனை கூப்பிடுறதுக்காக வந்திருக்கேன். எல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டான். போட்டோலையும் அடிச்சு வா போவோம், நான் நிலத்துக்கு போயிருவேன். நான் யாரும் தெரியுமில்ல, நான் அவங்க அப்பையும் கேட்பேன். நீ யாரா வேணாரு எவனா வேணாயிரு, ஆனா என்கிட்ட கொஞ்சம் தள்ளியே இரு. நம்மால் போயிருவேன். நம்ம மண்டை கோளா இருக்கல, அவனை பாத்ரூம் கழுவு விட்டுருவேன். உட்காந்து கழுவிடான்னு. அப்ப அவனுக்கு என்ன ஆகும் தெரியுமா, மண்டை கோளாறு மணியே பண்ணுவாங்க. மண்டே மடாருன்னு அந்த இதுல எடுத்துக்கிருவேன். அந்த பையனை போட்டு கொஞ்சம் டார்ச்சர் பண்ணோடனே மறுபடியும் அந்த
பில்டிங் மேலே ஏறி நின்று அது தற்கொலை பண்றதுக்காக முயற்சி பண்ணுவான். அப்போ நம்மால் பின்னாடி வந்து பயன்படுத்திட்டு இந்த சின்ன வயசுல நீ சாகணும்னு ஆசைப்படுறியா இழுண்டிவான். என்ன மரியாதை குறையுதுன்றோன்னே இழுக சார் இழுத்து போட்டுருவேன். என் பின்னாடி வாடான்னு இழுத்துக்கு போய் அவனை. ஒரு நாள் அவங்கள அடிக்க முடியலன்னா ஓடிடு அந்த இடத்த விட்டு. அதுக்காக நம்மால் ட்ரைனிங் குடிப்பான். வெறித்தனமா ஓடு ட்ரைனிங்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நம்மால் அவனை சாப்பிட கூப்பிட்டு போவேன். சாப்பாடை வாங்கி கொடுத்து நம்மால் 2-3 கருத்தை போட்டு கருத்து பூரம் தரமா இருக்கும். அந்த இதெல்லாம் பேசிட்டு இந்த ERPPயை உருவாக்குனார்ல அவர்கிட்ட போய் அவங்க அப்பையும் பேசுறியான். இந்த மாதிரி என் பையன் அங்கதான் படிக்கிறான், அந்த இதை தடை பண்ணிடுங்க, என் பையன் பாதிக்கப்படுறான் அப்படின்னு சொல்றாப்புல. நம்மால இது மசுற அளவு கூட காதல வாங்க மாட்டேன். போடா புளி தின்றியான். இந்த மாதிரி அவங்க அப்ப மிரட்டிட்டு போயிருவேன், இதை நான் தடை பண்ணியே தீருவேன்னு. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அவங்க அப்பா இருக்கால மீட்டிங் போயிருக்கான். அந்த மீட்டிங்ல ப்ரெஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்கு ஒரு தனித்தனியா மெசேஜ் எல்லாம் வருது. மணி 5 பாலியல் இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதை பூராத்தி அவன்கிட்ட கேட்குறாங்க. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ ஒரு ரூம்ல அவன் இழுத்துட்டு போயிடுறாங்க. உள்ள பார்த்தா நம்மாலும் இருக்கான். ERPPயை உருவாக்குனார்ல அவர் இருக்காரு. ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் மெசேஜ் போச்சுன்னு சொன்ன பாருங்க, அதே நம்மால் தான் அனுப்பிவிட்டாப்ல. தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். நம்மால் இப்படி ஒரு டைலாக் சொல்லிட்டு அப்படியே வெளியே அப்படி என்ட்ரி கொடுப்பாரு பாருங்க. மண்டக்கோலா இருக்கான் பாருங்க, அவன் ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸே அவங்கள கலாய்ப்பாங்க. அதே மாதிரி இதை நம்மால் ஏத்துக்க முடியாம வெளியே வந்துருக்கான். அந்த மண்டக்கோலா இருக்கான் பாருங்க, என்ன பண்ணுவான்னா பெட்ரோல் எடுத்து கிளாஸ போல ஊத்திக்கிருப்பான், கொளுத்து பார்ப்பேன் எல்லாத்தையும். நம்மால் போய் அவனுக்கு ஒரு எத்த போட்டு பெட்ரோல் அவன் மேலே செஞ்சிருக்கான். நம்மால் மிரட்டிவான், லைட்டர் எடுத்து பொருத்தவான்னு பொருத்தி விட்டுருவான். அவன் இழுத்துக்கு போய் அந்த மூளைக்கு சாவு பயத்தை பார்த்து நம்மால் இங்க ஒரு டைலாக் சொல்லியிருப்பேன் பாருங்க, மாசு. இந்த சீன்ஸ்லாம் முடிஞ்சக்கப்புறம் அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவன் இந்த ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு பாக்குறதுக்காண்டி வருவாங்க. இது சமாதி மணி, அதுல ஒரு போட்டோ இருக்கும். அவங்க அந்த இவர் இருக்கார்ல ERPP உருவாக்குனர் வருங்க, அவரோட மக அவங்க. நம்ம ஆள் பக்கத்துல நிக்கிறான் பாருங்க, அவரோட மருமகன். அவங்க எப்படி செத்தாங்கன்னு போக போக பார்க்கலாம். ஓகே, எனிவேஸ் நண்பர்களே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். போய் நிம்மதியாக தூங்குங்க. குட் நைட்.